गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमूर्ति की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमपूज्यया किङ्करीयस्य सा माया शङ्कराचार्यमाश्रये। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तन्नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसिजसृजं दिक्परिसरे ददन्ती लौकित्यं नरकिरणचन्द्रार्धखचिता कवीन्द्राणां कृत्कैरविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। शान्तं पद्मासनस्थं सुरम्यं मैथिलीं वामभागम् हृदयादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुधरफणिराट्भोगप्रत्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिलशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिजितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। சவுண்ட் கம்மி கம்மி பண்ணும் கம்மி பண்ணும். லெஃப்ட் லைட் கம்மி எந்த பக்கம் போட்டு கொஞ்சம் போடும். மாஸ்டர்னு ஒன்று இருக்கு, அதுல ஒரு அந்த பக்கம் அடுத்தது அதே கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் 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 ஜாஸ்தி பண்ணுங்க. ரைட்டு ரைட்டு திருப்பம், ரைட்டு ரைட்டு வலது பக்கம். ஓகே பஸ் அம்மா ராமா. நேற்றுக்கு அயோத்தியாங்கிற ஒரு ஊரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு ராமாயணம் கேட்கல, உள்ள பார்க்கறதுக்கு ராமாயணம் கேட்கிறோம் இல்லையா? பாக்கிய விஷயங்களை விடுறதுக்கு தானே ராமாயணம். அப்போ நேற்றுக்கு அதனாலதான் உங்களை வச்சு ஒன்று சொல்லி ஆரம்பிச்சது. என்ன சொன்னோம் நேற்றுக்கு? அஷ்டாச்சக்ரானவத்வாரா தேவானாம் பூரயோத்யா சொன்னோம் இல்லையா? அயோத்தியாங்கிறது யாராலையும் புகழ முடியாத, இன்னைக்கு கொஞ்சம் பிரிவாளக்கம் கூட சேர்த்து சொல்லிக்கிறேன். கேட்டுங்க, புரியும் உங்களுக்கு. என்ன இப்போ புரியலைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ளேருந்து அது அந்த அந்த விதை மரமா வந்துக்கும். சோ ஒரு அயோத்தியா அப்படிங்கிறது யாராலையும் புகழ முடியாத ஒரு இடத்துக்கு அயோத்தியா அப்படின்னு பேரு. மற்றமில்லை, யுத்தம் இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். கான்ஃபிளிக்ட் இல்லை, சண்டை இல்லை. சண்டை இல்லாத இடத்துக்குத்தான் அயோத்தியா அப்படின்னு பேரு. கொஞ்சம் பண்ணுங்க. ஆக்சுவலா ஒரு பாக்ஸ அந்த பக்கமா திருப்பி வைக்கணும். 2 பாக்ஸ் இந்த பக்கமே இருக்கு, ஒரு பாக்ஸ் அந்த பக்கம் திருப்பி வைக்கணும்.
அடுத்த அது திரும்பி. ஓகே. அப்போ சண்டை இல்லாத ஸ்திதிக்கு அயோத்தியான்னு பேரு. அத பாருங்க, ஒரு பக்கம் பாகவதம் இருக்கு, இன்னொரு பக்கம் ராமாயணம் இருக்கு. இந்த பாகவதமும் சரி ராமாயணமும் சரி என்ன என்ன தாத்பரியமா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால்னா, ரெண்டுமே ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான வழி அப்படின்னு தான் சொல்றது. அந்த பகவானை அடையறதுக்கு உண்டான வழி அப்படின்னு சொல்றத அந்த பகவானை அடையறதுக்கு உண்டான வழி அப்படின்னு சொல்றத பகவானை பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான வழி. எல்லாத்தையும் பார்க்கிறோம் இல்லையா? போனை பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், புக்கு பார்க்கிறோம், வெளியெல்லாம் பார்க்கிறோம். இந்த பகவானை பார்க்க வேண்டாமா அப்போ? இல்லையா? அப்போ அந்த பகவானை பார்க்கறதுக்கு உண்டான வழியை சொல்லி வைக்கிறதுக்கு தான் இதிகாசம் புராணம் அப்படின்னு பேரு. அப்படி இந்த பாகவதமும் சரி ராமாயணமும் சரி, ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அயோத்தியாங்கிற புரியிலேருந்து அதாவது யுத்தம் இல்லாத இடம் அப்படின்னு ஆரம்பிச்சது. பாகவதம் ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா? வியாசர் ஆரம்பிக்கிறார். யுத்தம், மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச ராத்திரி அங்கிருந்தான் பாகவதத்தை வியாசர் பண்ண ஆரம்பிக்கிறார். யுத்தம் அப்படின்னா அப்ப என்ன? சண்டை அப்படிங்கிறது எங்க நடக்கிறது? வேதத்தில் அங்கங்க வரும் இல்லையா? தேவாசுரா சங்கத்தா ஆசன் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. தேவாசுராலும் அதோட அர்த்தம் என்னன்னா, தேவாலும் அசுராலும் ரெடியா நிக்கிறாள் யுத்தத்துக்காக. சங்கிராமம்னு பேரு யுத்தத்துக்கு, வைதிகமான பேரு. அதுல சொல்லும் தேவாசுரா சங்கத்தா. சில பிரச்சனைகளே தொடங்குறதே தேவாசுரா சங்கத்தாசன் தொடங்கும். சம்ஹிதையில வரும், ராமணத்திலே நிறைய வரும். அப்படி வரத்த அது அர்த்தம் என்னன்னா, அவ ரெடியா நிக்கிறா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு ரெடியா நிக்கிறா. எங்க நிக்கிறா? எங்க சண்டை நடக்கிறது? தேவால அசுரால் அப்ப எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஓரோ யுகமா பாருங்க. கிருதயுகம் அப்படின்னு சொல்றது தேவாலா யார் இருந்தா அசுராலா யார் இருந்தா, தேவால் எங்கேயோ சொர்க்க லோகம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, அசுரால் எல்லாரும் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா, ரெண்டுமே வேற வேற லோகமா போயிடுச்சு. திரேதா யுகத்துல பார்த்தேன்னா தெய்வீ குணம், அதாவது உயர்ந்த குணம் உள்ள ராமன் பாரத தேசத்துல இருந்தான், ராவணன் அப்படிங்கிறவன் லங்கா தேசத்துல இருந்தான். ரெண்டு வேற வேற தேசமா போயிடுச்சு. துவாபர யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசம் வேற இல்லை, ஒரே ஊர்ல ஒரே குடும்பத்துல பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் ஒரு குடும்பத்திலேயே இருக்கா. அதே குடும்பத்துல தான் கௌரவா 100 பேர் இருக்கா. எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா தெய்வ, அதாவது நல்லதை விட கெட்டது ஜாஸ்தியாத்தான் எப்பவுமே இருக்கும். நல்லதை விட கெட்டது எப்பவுமே ஜாஸ்தியாத்தான் இருக்கும். அதனால 33 கோடி தேவதைகள் சொல்றாங்க இல்லையா? கேட்டிருக்கீங்களா? 33 கோடி தேவதைகள் சொல்றான். அசுராளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 66 கோடின்னு சொல்றான். டபுளா இருக்கு. பஞ்ச பாண்டவர் 5 பேரு, கௌரவன் 100 பேரு. இது துவாபர யுகத்துல. கலியுகத்துல, துவாபர யுகத்திலாவது ஒரே குடும்பத்தில் இருந்தாலாம். கலியுகத்துல தெய்வாலும் அசுராலும் எங்க இருக்கான்னா ஒரே சரீரத்தில் இருக்கா. மனசுலயே மனச 3ஆ வகுத்துங்க. 3ஆ மனசை டிவைட் பண்ணீங்கன்னா 1/3 2/3 அப்படின்னு அதை டிவைட் ஆகும். அதுல 1/3 நல்ல மனசா இருக்கு. அதே மனசுல 2வது போர்ஷன் 2/3ங்கிறது கெட்டதை சொல்றதா இருக்கு. கெட்டதை சொல்ல வேண்டாம், நல்லதை பண்றது தடுக்கிறதே போருமே. நல்லதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத ஒண்ணும் இல்லைப்பா. இப்ப போறதுக்கோ பிரவச்சனத்துக்கு போகணும் அப்படின்னு இறங்குறோம் வச்சுக்கோ, ஏன் இறங்குறது ஒரு சோம்பேறித்தனம் வரும். பிரவச்சனத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு பார்ட்டா இருக்குன்னா,
அதை தடுக்கிறதுக்குன்னே 3 பாட்டு வெளியில காத்துட்டு இருக்கு. இந்த 3 எண்ணத்துக்கு தாபத்திரயம்னு பேரு. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். ஆத்தியாத்மிக தாபம்னா நம்மளுடைய சோம்பேறித்தனமே நம்மள இல்லாம பண்றது. இது ஆத்தியாத்மிக தாபம்னு பேரு. நம்ம நல்லது பண்ண விடாது. இப்ப 1008 காயத்ரி இந்த ஜபம் பண்ணணும், என் காலம்பரை எழுந்திருந்தோம்னு நினைச்சுட்டு இருக்க வச்சுக்கோ. ஏன் அப்படிலாம் நினைச்சுடுவியா தெரியல, நினைக்கிறேன் வச்சுக்கோ. ஏன் அப்படி 1008 காயத்ரி இன்னைக்கு கார்த்தால, நாளைக்கு கார்த்தால 5 மணிக்கு நான் ஏந்திருந்து 1008 காயத்ரி ஜபம் பண்ணங்கிறத அலாரமும் 5 மணிக்கு அடிக்கும், முழிப்பும் வரும். அந்த சமயத்துல நம்மளுடைய சோம்பேறித்தனமே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுந்திருப்போம். அங்க பாக்குற இதெல்லாம் டெய்லி நடக்கிறது தானே நான் சொல்றேன். இவருக்கு எப்படி தெரியுது டெய்லி இதை நடக்கிறத சொல்றாரு, பாடசாலைல நடக்கிறது டெய்லி சொல்றாரு. ஒரு 10 நிமிஷம் வேணா, அந்த 10 நிமிஷம் பார்த்தேன்னா 10 நிமிஷங்கிறது 1 மணி நேரமா போயிடும். அப்புறம் 1008ங்கிறது 18ஆ கூட வராது. ஆச்சு ஆச்சு போச்சு அப்புறம் சொல்லி போய் சொல்லிட்டு சந்தியாதனம் பண்ணியாச்சாடா, பண்ணியாச்சு. எங்கடா பண்ணேன்? இல்ல இனிமேதான் பண்ணணும். சோ இதேன் உன்னுடைய சோம்பேறித்தனமே, நம்மளுடைய சோம்பேறித்தனமே நம்மளை பண்ண விடா, நல்லதை பண்ண விடாம தடுக்கிறது பாத்தியா. இது ஒண்ணு. ஆதி பௌத்திகம்னு ஒண்ணு. ஆதி பௌத்திகம் அப்படின்னா கூட சுத்தி இருக்க பாத்தியா. பாத்துக்கோ, அனந்த பத்மநாபனுக்கு ஆசை, நாளைக்கு நான் 1008 காயத்ரி ஏந்திரது ஜபம் பண்ணது. ஐயோ இப்படி இல்ல, ஆசை வந்துடும். அதான் அங்கேருந்து மனசுல நினைக்கிறது எனக்கு கேட்கறது. 1008 காயத்ரி ஜபம் பண்ணது அவனுக்கு ஆசை. அவன் ஏந்திருந்து விட்டான். ஏந்திருந்த உடனே கூட நீங்க 3 பேர் இருக்க இல்லையா, இல்லடா பத்மநாபா பரவாயில்லடா, இப்ப தூக்கிடா, நாளைக்கு ஏந்திருந்து பண்ணிக்கலாம்டா. அதுதான் இது கூட இருக்கக்கூடிய சகவாசிகளால வரப்பட்ட தோஷம், ஆதி பௌத்திகம்னு பேரு. ஒன்றும் இல்லாம நம்மளும் எந்திருக்கலை, தூக்கத்துல நம்மளை நோ பிடிச்ச அழுத்திடுத்து, அது அப்படின்னு இல்லை. பிரகிருதி ஏதாவது நமக்கு அனுகூலமா பண்ணலை, நல்ல மழை பெய்யறது, எப்படி எந்திரிக்க முடியும்? காத்தால கொட்டு சொரியற மழையை பெய்யறதை எப்படி எந்திரிக்க முடியும்? இன்னும் அதை போர்வை இழுத்து முழிந்து தூங்கத்தானே முடியும். இது ஆதி தெய்வீகம் தாபம். அப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு ஆப்போசிட்டா மனசுக்குள்ளேருந்தே நமக்குள்ளேருந்தே 3 தடைகள் வருது. அப்படிங்கிறத இந்த மனசுக்குள்ளேயே நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு, நல்லதை பண்ண தடை போடணுங்கிறது சொல்றதுக்கு 2 மனசு இருக்கு இல்ல. அது 2 மடங்கு இருக்கு, 2 மடங்கு இருக்கு. சோ இதெல்லாம் நீங்கின ஸ்திதி. அதாவது இந்த நல்லதை பண்றதுக்கு தடை போடணும் அப்படிங்கிற அந்த மனசை கூட நல்லது பண்ண வைக்கணும் அப்படின்னு தன் வழிக்கு கொண்டு வந்த ஸ்திதிக்குத்தான் யுத்தம் இல்ல அவசானிச்சது. யுத்தம் இல்லை அப்படிங்கிறது, கான்ஃபிளிக்ட் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. எனக்கு என்னுடைய லட்சியம் என்னது அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியறது. அண்ட் அந்த லட்சியத்தை நான் அடையறதுக்கு நன்னா முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அந்த இடம் தான் யுத்தம் முடிஞ்ச இடம், இல்லாட்டினா யுத்தம் இல்லாத இடம், சர்வ சம்சயங்களும் நீங்கின இடம்னு அர்த்தம். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் அது. அந்த சம்சயங்கள் நீங்கின தெளிஞ்ச இடத்துக்குத்தான் அயோத்தியான்னு பேரு. அது வேற எங்கும் இல்லை, இதோ இந்த ஹிருதயமாகவே இருக்கு அந்த அயோத்தியா. இந்த ஹிருதயம் தான் அயோத்தியா. இங்கதான் ஒரு ஆசை வருது, இங்கதான் ஒரு முமுட்சுத்துவம் வருது. பகவான அடையணும், பகவான அடையணுமே, பகவான அடையணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. இந்த எண்ணம் வரத்துக்கு ரொம்ப பெரிய தபசு வேணும், ஜென்மாந்தரத்துல புண்ணியம் வேணும். ஆச்சாரியால் சொல்றார், விவேக சூடாமணின்னு ஒரு கிரந்தம். இந்த விவேக சூடாமணியில சொல்றார், உனக்கு மகாத்மாக்களுடைய சம்பந்தம், மகாத்மாக்களுடைய தொடர்பு இருந்தா மாத்திரம்தான் இந்த 3 விஷயம் உனக்கு கிடைக்கும்பா. அந்த என்ன 3 விஷயம்னா, துர்லபம் ஹி த்ரயே வேதத்து தெய்வானுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. முதல்ல என்ன சொன்னார்? துர்லபம் ஹி த்ரயே வேதத்து தெய்வானுகிரக ஹேதுகம். கடவுளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டானா மாத்திரம்தான் நீ மனுஷனாவே முதல்ல இருப்பியா.
மனுஷ ஜென்மா கிடைக்கிறது இல்ல. மனுஷ ஜென்மா கிடைச்சிடும். மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் மனுஷனா இருக்கணும். அது புரியாதா? அதனுடைய வேற்றுமை இருக்கு அதுக்குள்ள. மனுஷ ஜென்மாவா கிடைச்சா கூட மனுஷனா இருக்கிறதுங்கிறது எப்படின்னா, மனுஷனா பிறந்தாலும் பெரும்பாலும் மிருகமாத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றது. எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னா, எவனுக்கு விவேகம் இல்லையோ, விவேகம்னா இந்த பகுத்தறிவு எவனுக்கு இல்லையோ, எது நித்தியமானது, எது சாஸ்வதமானது, எது தாற்காலிகமானது அப்படிங்கிற அந்த ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்க வச்சுக்கோயேன். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமை பார்த்துட்டே இருந்தா என்ன ஆயிடும்? கையில வச்சு பார்த்துட்டே இருந்தா என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? உருகி போயிடும் இல்லையா? இதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா கூட, என் கையில இருக்கு, என் கையில இருக்கு, என் கையில இருக்கு, நான் யாருக்கவே கொடுக்க மாட்டேன் போ, யாருக்கவே கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு மறைச்சு மறைச்சு வச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு பாக்குறது ஐஸ்கிரீம் பார்த்தா வெறும் குச்சி மாத்திரம் தான் இருக்கு, ஐஸ்கிரீம் எங்கேயோ போயிருக்கும். இது இப்படித்தான் நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கை இருக்கக்கூடிய ஓரோரோ வஸ்துக்களும் நாம அறியாமலே நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு. எதெல்லாம் நம்ம உள்ளது 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 இருக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாமே இல்லாம போயிட்டு இருக்கிறத டெய்லி பார்க்க முடியும். உள்ளது எதுவும் உள்ளதில்லை, உள்ளதற்கு நாசம் இல்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை அப்படின்னா உள்ளது நம்ம உள்ளது 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 நினைச்சிட்டு இருக்கோம். பத்தியா இருக்கு, எங்கிட்ட இருக்க போறது, சாஸ்வதமா இருக்க போறது அப்படின்னு நம்ம எண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உள்ளது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தானே. அப்போ உண்மையிலேயே உள்ளதற்கு நாசம் இருக்காதா? என்ன நம்ம பக்கத்துல இப்ப பாக்குறது எல்லாமே அன்றாடம் நாட்கள்லயே நாசமா போயிட்டு இருக்கிறதானே பாக்குறோம். ஓரோ வஸ்துவும் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்க போறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு பென்சில் எடுத்துக்கோ, என் பென்சிலால் எழுதிருக்க இல்லையா? எம் பென்சில்டா எழுதி 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 பாக்குறத கொஞ்சம் எழுதுறத கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும், ஷார்ப் பண்ணி எழுதிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு நாளைக்கு ஆச்சு அப்படின்னு வந்துடுறது இந்த பென்சில் பேர் தீந்துடுறது பத்தியா. அப்போ கையில் இழுக்கப்பட்ட ஒரு பென்சிலே சாஸ்வதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத, இந்த வாழ்க்கையில எது சாஸ்வதமா இருக்க போறது, எது பர்மனண்டா இருக்க போறது? அப்போ அந்த உள்ளதற்கு நாசம். ஆனா உள்ளதுன்னு ஒண்ணுன்னா அது நாசம் இல்லாம இருக்கும். உள்ளது எதுன்னு கேட்டா, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்ப கரண்ட் போச்சு வச்சுக்கோங்க, பாடசாலையில கரண்ட் போச்சு வச்சுக்கோங்க. பாடசாலையில கரண்ட் போச்சுன்னா டார்ச் லைட் தேடுவோம். கரண்ட் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் டார்ச் லைட் கண்டுக்கவே மாட்டோம். எமர்ஜென்சி அது அது ஒரு வழக்கம். கரண்ட் போகிறது வரைக்கும் மெழுகுவத்திய அங்க இங்கேயும் கிடக்கும் அப்படின்னு தள்ளி விட்டுருவோம், அது கண்டுக்க மாட்டோம். ஆனா கரண்ட் போன உடனே தேட ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படி மெழுகுவத்தியை தேடினா கூட அந்த சமயத்துல மெழுகுவத்தியை தேடுவோம். டேய் பத்மநாபா எங்கடா இருக்காய் அப்படின்னு கேட்பான் கேசவன். வாசுதேவா எங்கடா இருக்காய் அப்படின்னு கேட்பான் பத்மநாபன். பதஞ்சலி எங்கடா இருக்கான்னு கேட்பான் வாசுதேவன். ஆனா வாசுதேவனே டேய் வாசுதேவா எங்கடா இருக்காய் அப்படின்னு கேட்பியோ? பதஞ்சலி எங்கடா இருக்கான்னு கேட்பியோ? என்ன அது உங்களுக்கு நன்னா தெரியும், நான் இங்கதான் இருக்கேன், நான் நன்னா இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவன் எங்க இருக்கா கேட்கறா இல்லையா? அப்போ நீ அப்படிங்கிற அந்த உணர்வு இது தண்டை இருக்கு, அந்த உணர்வுக்கு நாசம் இல்லை. அப்ப நாசம் உள்ளது இல்லை. எது நாசமா போயிட்டு இருக்கோ, அழிஞ்சு போயிட்டு இருக்கோ, அது எதுவும் உள்ளது இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறதுனால அந்த உள்ளதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உள்ளதுங்கிறது பகவான் மாத்திரம் தான். அந்த உள்ளதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம்னு பேரு. அந்த விவேகம் இல்லாத வரைக்கும் ஒன்னு மிருகமாத்தான் பார்க்கறது எல்லாமே. மிருகம் விவேகம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்குத்தான் நீ மனுஷன் ஆகிறாய். உள்ளது எது, இல்லாத போகக்கூடியது எது அப்படிங்கறத தெரிஞ்சு. ஏன்னா மிருகமும் பாரு, ஒன்னே சாதாரண லௌகிக மனுஷனையும் பார்த்துக்கோ. சாதாரண லௌகிக மனுஷனும் சரி, ஒரு மிருகமும் சரி, ரெண்டுமே என்னத்துக்காக அலையறதுன்னு கேட்டா இந்த 4 விஷயத்துக்காகத்தான் அலையும் சொல்றது சாஸ்திரம். நல்லா சாப்பிட்றதுக்கு மிருகமும் அலையறது, மனுஷனும் அலையறானா? தூங்குறது, மிருகமும் நன்னா கொரட்டை விட்டு தூங்குறது, நம்மளும் நன்னா கொரட்டை விட்டு தூங்குறோமா? மிருகமும்
பிற மிருகத்தை பார்த்தா பயப்படுறது. பூனை நாய்க்காக பயப்படுறது, நாய் வேற அதுக்கு அடுத்த மேலுள்ள மிருகத்துக்காக பயப்படுறது, எலி பூனைக்காக பயப்படுறது, கரப்பாம்பூச்சி எலியை பார்த்து பயப்படுறது. இவன் மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் பயம் இருக்கா? இதே மாதிரி பயம் மனுஷனுக்கும் இருக்கு. அதெல்லாம் நாயை பார்த்து பூனை நாயை பார்த்து பயப்படுறதுன்னா மனுஷன் எமனை பார்த்து பயப்படுறோம். பயம். அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதுல மனுஷனும் சரி மிருகமும் சரி தலைமுறைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாரம், நித்ரை, பயம், மைத்துனம் இது 4மே மிருகத்துக்கும் சரி மனுஷனுக்கும் சரி சமமா இருக்கு. அப்ப மனுஷனையும் மிருகத்தையும் எது வேறுபடுத்தி விடுறது அப்படின்னு கேட்டா இந்த விவேகம், பகுத்தறிவுங்கிற அந்த அறிவு இருக்கு இல்லையா, இதுதான் மனுஷனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி விடுறது. தர்மேணஹீனாக பசுபிஸ்ஸமானாக அப்படிங்கிறார். தர்மம் இல்லாதவன், தர்மம்னா இந்த பகுத்தறிவு இல்லாதவன், அதாவது எனக்கு பகவானை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாதவன் எதுக்கு சமம்னா பசுக்கு சமம், மிருகத்துக்கு சமம். எனக்கு பகவான் அடையணுமே. ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய வேதத்துக்கும் சரி சர்வ சாஸ்திரத்துக்கும் சரி பிரயோஜனம் எதுன்னா பகவான். இதுதான் லோகத்துல என்ன சாஸ்திரம் இருக்கட்டும், எந்த சம்பிரதாயம் இருக்கட்டும், எந்த சம்பிரதாயத்துக்குமே அடைய வேண்டிய லட்சியம்ங்கிறது ஈஸ்வரன் தான். இத உழைச்சு அவ்வளவு சம்பிரதாயம் வழியும் பார்த்து 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 பண்ணினவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்புறமா எல்லாத்தையும் போய் பார்த்துட்டோம்னு சொல்றாரு. எல்லாம் ஒரு வழிக்கு தாண்டா போறது, அதனால எந்த வழியில போய் நீ எடுக்கிறியோ அந்த வழியில நீ ஸ்டர்னா இரு அப்படிங்கிறார். இப்படி அப்போ முதல்ல மனுஷனா பிறந்தாலும் மனுஷன் ஆகிறது இல்லை. எப்போ இந்த பகுத்தறிவுங்கிறது வரதோ அப்பத்தான் மனுஷன் ஆகிறான். அதுக்குத்தான் மனுஷத்துவம்னு பேரு. அப்புறம் முமுட்சுத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். முமுட்சுத்துவம்னா இதுதான், பகவான் அடையணுமே பகவான் அடையணுமே பகவான் அடையணுமே அப்படிங்கிற அந்த லட்சியம். இதுவும் மகாபுருஷ சம்ஸ்ரயமும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பகவானுடைய பரமானுகிரகம் இருந்தா தான். அதாவது பகவான் நினைக்கணுமா, நம்ம பகவானை தேடணும் அப்படின்னு பகவான் நினைச்சா தான் நம்ம பகவானை தேடுறதுக்கே ஆரம்பிப்போமா. அதனாலேயே அந்த அயோத்தியாபுரி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா தீர்காயுஷா இருக்கா அப்படின்னு சொன்னா. நேற்றுக்கே சொன்னேன், நாராயணியத்தை பட்டத்திரி முடிக்கிறதையே சொன்னார், ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னார். என்னத்துக்கு ஆயுஷ் ஆரோக்கியம் சௌக்கியம் இல்ல? பகவான் அடையறதுக்கு. பகவான் அடையறதுக்குத்தான் ஆயுஷ நீட்டி கிடைக்கணும். பகவானை அடையாத ஆயுசு வியர்த்தம், பகவானை தெரிஞ்சுக்காத ஆயுசு வியர்த்தம். அப்படி அந்த தேசத்துல எல்லாம் நிறைஞ்சிருக்கு, அந்த தேசத்துல எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த ஜனங்கள் எல்லாருமே சௌக்கியமா இருக்கா, க்ஷேமமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கு சொல்றார். தாமக்னி கல்பா தாமக்னி கற்பி குணவத்விதாவிருதா திஜோத்தமை வேத ஷடங்க பாரகை சகஸ்ரதை சத்யதரேர் மகாத்மபிஹி மகர்ஷி கல்பைஹி ரிஷிபிஷ்ச கேவலைஹி. வேத ஷடங்கம் படிச்சவா இருக்கான்னு சொல்லி நேற்றுக்கு நிறுத்தினோம். அப்படித்தானே நிறுத்தினோம் நேற்றுக்கு. 6 அங்கம் அப்படின்னு சொன்னாலே இன்னி கொஞ்சம் பெரியவளுக்காக கூட சொல்லிடுறேன். 6 அங்கம் முதல் நாள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த 6 பாருங்கோ, ராமாயணமாகட்டும் பாகவதமாகட்டும் பாரதமாகட்டும் எல்லாத்துக்கும் இந்த 6, 7, 8ங்கிற நம்பர் ரொம்ப பிரதானம். பிரதானமா சகசிராரம் முன்னாடி வரைக்கும் இருக்கிறது 6 சக்கரம். சகசிராரத்தோட கூட சேர்ந்தாச்சுன்னா 7வது ஸ்தானம். இது எப்படி அடைய முடியறது அப்படின்னு கேட்டா கிரியா யோகம், அது 8 அங்கத்தோடு இருக்கு. அஷ்டாங்க யோகம் 6, 7, 8. அதனால இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அஷ்டாங்க யோகம் அப்படிங்கறதே நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோ, நன்னா கேட்டுக்கோ, ஏனோ தானோ கேட்காதே, நன்னா கேட்டுக்கோ, புரியும் உங்களுக்கு. 8 அங்கம் இருக்கு. இத சொன்னவர் எந்த ரிஷி? அந்த சொன்ன ரிஷியுடைய பேரு தெரியுமா உனக்கு? யோகத்தை சொன்ன ரிஷியுடைய பேர் உனக்கு தெரியுமா? என்ன ரிஷி?
பதஞ்சலி. பதஞ்சலி சர்மாவா தெரியலே. பதஞ்சலி அப்படிங்கிற ரிஷி தான் யோகத்தை சொல்றார். வேதத்திலேருந்து அந்த யோகத்தை எடுத்து சூத்திரமா பண்ணி நமக்கு யோகத்தை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லித்தரார். அவர் பண்ணின அந்த யோக சூத்திர அஷ்டாங்க யோகம்னு பேரு. 8 அங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் சும்மா பார்ப்போமா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்கள் கொண்டது அஷ்ட அங்க யோகம். இந்த ராமாயணம் பூரா இந்த அஷ்டாங்க யோகமாவே தான் இருக்கு. அதனாலேயே இந்த 8, 7, 6 அப்படிங்கிற அந்த நம்பர் நல்ல இம்பார்ட்டண்டா அங்கங்க வரும். இப்ப பாருங்க, தசரத மகாராஜாக்கு எத்தனை மந்திரிகள் இருந்தா, எத்தனை ரித்திக்குகள் கூட இருந்தான்னு கேட்டா 8 ரித்திக்குகள், 8 மந்திரிகள் அப்படிங்கிறத அஷ்டா சக்கரா அப்படின்னு இன்னைக்கு வேதம் சொல்ல சொன்னோமா. அந்த 8 சக்கரங்கள் பார்த்தோமா. அந்த 8 சக்கரங்களும் 8 அங்கமும் சேர்ந்து தசரதனுக்கு ராமனை கொடுக்க போறது. இதுதான் தாத்பரியம். இன்னொன்னு வேற ஒன்றும் இல்லை. ராமாயணம் சொன்ன ராமாயணம் சொல்றது 10 இந்திரியங்கள் அடக்கினவனுக்கு ராமன் குழந்தையா பிறந்தார். அவன் 10 இந்திரியங்களான ராவணனை போய் அடக்க போறான். அவ்வளவுதான். அப்போ அயோத்தியாலேருந்து இருக்கப்பட்ட அயோத்தியாங்கிற இந்த ஹிருதயமாகப்பட்ட ஹிருதயம்ங்கிறது ஈஸ்வரனுடைய ஸ்தானம், அலௌகிகமான ஸ்தானம். அந்த அலௌகிகமான ஸ்தானத்தில் இருந்த ஜீவனை வெளியில பார்க்க வச்சு, சீதைங்கிறத ஜீவனை வெளியில பார்க்க வச்சு, வெளியில அது சுத்தின்னு இருக்கிறத அது கொஞ்சம் ஆசையை காட்டி, மான் அப்படிங்கிற அந்த ஆசையை காட்டி, அந்த மானுடைய மான் மேலப்பட்ட ஆசையினால லெங்காங்கப்பட்ட சரீரம் எடுக்க வச்சு, லெங்கைங்கிறது சரீரம். பருத்தியூர் சாஸ்திரிகள்னு ரொம்ப பெரியவர் இருந்தார். அவர் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்றது இதே சொல்றார். சரீரம் அப்படின்னு சொல்றார் லங்கா. அந்த லங்கை அப்படிங்கக்குள்ள சரீரத்துக்குள்ள அதை போட்டு விழ வச்சு, அந்த சரீரத்தில அதை மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரு குரு அனுப்பி, அந்த குருவான ஹனுமான் அந்த ஜீவனுக்கு போய் ராம நாமத்தை உபதேசம் பண்ண, ஜீவன் கிட்ட உபதேசம் பண்ணியாச்சுன்னு பகவான் கிட்ட வந்து அந்த ஜீவனை பத்தி உணர்த்தி, அந்த குரு ஆன ஹனுமான் அந்த பகவானின் கூட்டிண்டு ஜீவன் கிட்ட போய் 10 இந்திரியங்கள் மேல் இருக்கக்கூடிய வாசனையை இல்லாம பண்றது. அதாவது ராவணனுடைய 10 தலையை எடுக்க வச்சு சீதையினுடைய கைய ராமன் கையில பிடிச்சு, அதாவது என்ன, ஒரு ஜீவனை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு சேர்த்து பார்த்துட்டு ஹாயா நிம்மதியா இருக்கார் அந்த குருங்கிறது ராமாயணத்தினுடைய பூரா கான்செப்ட். இதுதான் ராமாயணத்தினுடைய தாத்பரியம். சோ அதுக்கு நடுவுல என்ன, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னு வால்மீகிக்கு ஆசை. வால்மீகிக்கு என்னன்னா, பெரிய ஆளா இருந்தா அவளுக்கு ஏதாவது சம்திங் கிடைக்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது இதுல இன்ட்ரெஸ்டிங் வர மாதிரி சொல்லணும். இப்பதான் பூரா வேத தத்துவத்தையே சொல்லிட்டு இருந்தா என்ன, இவன் ஓடி போயிடுவோம். இவாளே என்ன, நம்மளே ஓடி போயிடுவோம். அதனால வால்மீகி பகவான் வந்து அத இந்த மோதகம் இருக்கு இல்லையா, கொழக்கட்டைக்கு மேல என்ன இருக்கு? கொழக்கட்டை பார்த்திருக்கீங்க இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு கொழக்கட்டை பண்ணுவாளே, இந்த கொழக்கட்டைக்கு மேல என்ன இருக்கு? பூர்ணம். பூர்ணமா மாவு. கொழக்கட்டைக்கு உள்ள பூர்ணம் இருக்கு. வாஸ்தவத்துல இந்த பூர்ணம் தான் தேவை. ஆனா பூர்ணத்தை டைரக்டா கொடுத்தா திகட்டு, ரொம்ப சாப்பிட முடியாது திகட்டு. நீங்க இந்த பூர்ணத்தை பண்ணி கிளறி வைப்பா இல்லையா, அந்த பூர்ணத்தை அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப நிறைய சாப்பிட்டா திகட்டும். அதனால என்ன பண்றா, இந்த மாவை சுத்தி அந்த மாவோட கூட சேர்த்து இந்த பூர்ணத்தை சாப்பிட்டா ரொம்ப திகட்டாது, எவ்வளவு வேணா சாப்பிடலாம்.
போறது ஒரு வாய், வரத்து ஒரு வாய், வரத்து ஒரு வாய், போறது ஒரு வாய், இப்படி இருந்து சாப்பிட்டுட்டே போலாம். அதனால மாவு சுத்தி பூர்ணத்தை தராளே வழிய வெறுமனே அரிசி மாவை அரைக்க வேணும். வெறுமனே அரிசி மாவும் அரைக்க வேண்டாம். அது அரிசி மாவு தானே அது. வெறுமனே அரிசி மாவை சாப்பிட்டாலும் தோஷம். அதே சமயத்துல வெறுமனே பூர்ணத்தை சாப்பிட்டாலும் தோஷம். பார்த்தா பூர்ணத்தை அரிசி மாவையும் சேர்த்துடும், குழக்கட்டையா பண்ணிடும். அப்படின்னு தான் குழக்கட்டையை பண்ணி நமக்கு தர டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி தான் ராமாயணம் நிறைய கதையெல்லாம் வச்சு படிக்க கதையெல்லாம் வச்சு நிறைய கதைகள் கேட்கறத நல்லா இருக்கவேன். அது நடக்கலைன்னு நான் சொல்லலை, அது நான் திருப்பி சொல்றேன். இது ராமாயணமே நடக்கலை அப்படின்னு நான் சொல்லலை, நடந்திருக்கு. ஆனா ஏன் நடந்திருக்குன்னா அது நடந்து, அதாவது வெளியில ராமர் நடந்தது பூரா உள்ள பார்க்கறதுக்காக, உள்ள பார்க்கறதுக்காக. 8 மந்திரிகள் இருக்கா தசரதருக்கு. வந்துருவோம். தஸ்யாமாத்யா குணைராசீத் இக்ஷ்வாகோஸ்ஸு மகாத்மனः மந்திரஜ்ஞாஸ்சேங்கிதஜ்ஞாஸ்ச நித்யம் பிரியஹிதே ரதாः. அவருக்கு 8 அமாத்தியர்கள் இருக்காங்க. அமாத்தியர்கள் தான் மந்திரிகள் அர்த்தம். இந்த 8 மந்திரிகள் என்ன பண்றாளாம்? இங்கிதஜ்ஞாஹ மந்திரஜ்ஞாஹ, மந்திரமும் தெரியும் தந்திரமும் தெரியும். மந்திரம் நன்னா தெரியும், தந்திரம் தெரியலன்னா பழைக்க முடியாது. தந்திரம் நன்னா தெரியும், மந்திரம் கொஞ்சம் கூட தெரியலன்னா பழைக்கவே முடியாது. ரெண்டும் தெரியணும். அதாவது இப்ப பாத்துக்கோ, உனக்கு வேத மந்திரம் எல்லாம் தெரியறது, பிரயோகம் பண்ணி வைக்க தெரியலன்னா சரி, பிரயோகம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தெரியாது, மந்திரமே சொல்லிக் கொடுக்க தெரியலன்னா சோ ரெண்டும் தெரியணும் இல்லையா? அவளுக்கு ரெண்டும் தெரியறது. அது மாத்திரம் இல்லையா, பிரியஹிதேரதாக, பிரியத்துக்கும் அவ உன்னுடைய இஷ்ட, தசரத மகாராஜாக்கு எது இஷ்டமோ அதுபடியும் நடந்துப்பாளாம். ஆனா அதே சமயம் இஷ்டத்துக்கு மாத்திரம் நடந்துக்க மாட்டா, இதத்துக்கும் கூட நடந்துப்பா. எப்பவுமே பிடிக்கிறது எல்லாம் நல்லதா இருக்கணுங்கிறது கிடையாது. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யற அன்னைக்கு ராத்திரி பூரா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு நல்லா மூக்கு முட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டா அடுத்த நாளைக்கு என்ன பண்ணும் இல்லையா? அதனால ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் தானே, அது நல்லது இல்லையே. எப்பவுமே அதுதான், நீங்க பாத்துங்க, எப்பவுமே நமக்கு பிடிக்கிறதுங்கிறது நம்மளுடைய நல்லதா இருக்க முடியாது. நமக்கு நல்லதா இருக்கிறது சிலப்ப நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சார் உடம்புக்கு முடியல, குடலுக்கு ஏதோ அசுகம் இருக்கு, கொஞ்சம் மரத்தக்காளிய நெய்யில வருது சாப்பிடு அப்படின்னு சொன்னா, ஐயோ எனக்கு மரத்தக்காளியே பிடிக்காது, மரத்தக்காளியே பிடிக்காது, மரத்தக்காளியே பிடிக்காது சொல்லிட்டே இருந்தா குடல் வியாதி எப்படி சரியாகும்? அதனால அப்போ எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு நல்ல மாம்பழம் சாப்பிட பிடிக்கும். குடல்ல புண்ணு, நல்ல மாம்பழத்தை வெட்டி வெட்டி செல்ல சாப்பிட்டாச்சு பிடிக்கும். ஆனா அது ஹிதம் இல்லையே. ஆனா ஒரு மந்திரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எல்லாமே உள்ள புத்தி தத்துவத்தை சொல்றது. மந்திரிகள் எப்படி இருக்கணும் கேட்டா, பிரியத்துக்கும் அனுசரணையா இருக்கணும், ஹிதத்துக்கும் அனுசரணையா இருக்கணும். அது எப்படின்னு கேட்டா, பிரியத்துக்கு பிரியத்தை காண்பிச்சு ஹிதத்தை கொடுக்கணும், பிரியத்தை காண்பிச்சு ஹிதத்தை கொடுக்கணும். ஒரு பத்னிய மாதிரி காந்தா சங்கீதான்னு புராணத்துக்கே ஒரு பேர் இருக்கு. அது என்னங்கிறத சௌரியமா பார்ப்போம், இன்னைக்கு விட்டுருவோம். சோ அப்படி அந்த பிரியஹிதே ரதாக மந்திரிகள், அவளுக்கு பேரை சொல்றா, சும்மா பேரை கேட்டு வச்சுக்கோ. திருஷ்டிர் ஜெயந்தோ விஜயா சுராஷ்டிரோ ராஷ்டிரவர்தனः அகோபோ தர்மபாலஸ்ச சுமந்திரஷ்டாஷ்டமூர்த்தவித். 8 மந்திரிகளுடைய பேரை சொல்றா. திருஷ்டி, திருஷ்டின்னா இது எல்லாமே மந்திரிகளா இருக்கான்னு வெளியில் இருக்கிறான்னு நினைச்சுக்காதே. இந்த 8 குவாலிட்டிஸும் ஒரு பகவான அடையணும்னு ஆசைப்படப்பட்ட ஒரு ஜீவனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. திருஷ்டி, தீர்க்க திருஷ்டி. இதனால என்ன நடக்கும், இதனால என்ன வரும் அப்படின்னு இன்னைக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவோம். இன்னைக்கு ஏதாவது எடுத்து சாடி அவசரப்பட்டு குடுக்க கரப்பு சொல்லுவாங்க தெரியுமோ, குடுக்க கரப்பு, அது மாதிரி அவசரப்பட்டு எதையோ பண்ணிடுவோம். அதனால பின் வரும் விளைவு என்னது அப்படின்னு தெரியாம யோசிக்காம பண்ணிடுவோம். அதுக்கு திருஷ்டி வேணும், தீர்க்க திருஷ்டி வேணும்.
ஜெயந்தா, ஜெயத்துக்கு ஹிதம் பண்ணக்கூடியவர். விஷயா, ஞானசீலர். சுராஷ்டிரா, நல்லதை போதிக்கக்கூடியவர். ராஷ்டிரவர்தனஹா, நல்லதை மாத்திரமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். அகோபகா, கோபம் வராம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. கோபத்தை வர வைக்கப்படாது, ஐ மீன் கோபத்தை நம்மள முழுங்க வைக்கப்படாது, நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி நிற்கணும். இப்போலேருந்தே நீங்கள் இதை பிராக்டிஸ் பண்ண தொடங்கணும். இன்னைக்கு நினைச்சா முடியும். 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கோபம் நம்மள முழுங்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் சொல்லுவா கோபம் வரதும் சொல்லுவா. ஆனா ராமரை சொல்றத, ராமாயணம் சொல்றத, ராமருக்கு கோபம் வரலையாம், ராமர் கோபத்தை வருத்தின்றாராம். கோபத்தை பார்த்து சொல்ற, கோபமே இங்க வா, கொஞ்சம் என்கிட்ட இரு அப்படின்னு சொல்றார். உடனே கோபம் வந்து இருக்கு. திரும்பி ராவணனோட கூட யுத்தம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றார், கோபமே போ, நீ பொய்க்கோ அப்படிங்கிறது, கோபம் போயிடுறது. இது இப்படி கோபத்தை நாம கட்டுப்படுத்துறதுக்கு, நம்ம கோபத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு சக்தி வேணும். அதுக்காக கோபமே வர வேண்டாம்ன்றது இல்லையாங்க. கோபம் வரலாம், ஆனா கோபம் வந்தா, ஐ மீன் கோபத்தை வருத்திக்கணும். கோபத்தை வருத்திண்டா அது எந்த லெவலுக்கு அந்த கோச்சுக்கணுங்கிற ஒரு லெவல் நம்ம போடணும். கோபம் எந்த அளவுக்கு வரலாம் அப்படிங்கிற லெவல நம்ம லைன நம்ம போட்டு வைக்கணும். அளவுக்கு மீறி கோச்சுக்கப்படாது. அந்த அளவு எதுங்கிறது நம்ம போட்டு வச்சிருக்கணும். ஏன்னா கோபத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா வாய்க்கு வந்ததை சொல்லுவோம். வாய் விட்ட வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது. வாயிலேருந்து ஒரு வார்த்தை விட்டுடுச்சு அப்படின்னா அதை திரும்பி எடுக்க முடியாது. உடம்பால பட்ட புண்ணு மாறும், ஆனா மனசால பட்ட புண்ணு மாறாது. இப்படி திருவள்ளுவர் சொல்றார். வாயினால் சுட்ட புண்ணு ஆறாதுங்கிறார். ஒருத்தனை கம்பால அடிச்சா வச்சுக்கோ, 4 நாள்ல அதுக்கு மேல எண்ணெயை போட்டுட்டாய்னா அந்த தழும்பு போயிடும். அதுவே ஒருத்தனை வாயால ஏதாவது புண்படுத்திட்டாய்னா, அவனை மனசுக்கு புண்படுத்துற மாதிரி பேசிட்டோமானா உனக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு அந்த புண்ணு ஆறாது. அப்புறம் நம்மளை பாக்குறது எல்லாமே அன்னைக்கு சொன்னதுதான் ஞாபகம் வரும், என்னதான் நீ பண்ணினாலும். அதனால என்னன்னா கோபத்தினுடைய கண்ட்ரோல், கோபத்தினுடைய கடிஞான் நம்ம கையில் இருக்கணும். நம்ம கோபத்தினுடைய கடிஞான். அப்படி கோபகா தர்மபாலஸ்ச சுமந்திரஹா அப்படின்னு 8 மந்திரிகள். அவளுடைய ஒரு நிறைய குவாலிட்டியை வால்மீகி சொல்றார். ஆனா எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. அவளுடைய ஒரு குவாலிட்டியை சொல்ற. அவளுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, பிராப்த காலம் யதா தண்டம் தாரயேயுஹு சுதேஷ்வபி. காலத்துல தண்டனை கொடுக்கறாங்க. யாருக்குன்னா சுதேஷு அபி, தன் குழந்தையே தப்பு பண்ணினானால் கூட, ராஜ்யம் இல்லையா, ராஜரீக தண்டனை இல்லையா, இந்த ராஜரீக தண்டனையில தன் குழந்தையே தப்பு பண்ணினானா கூட, என் குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டான், கொலை குத்தம் தெரியாம பண்ணிட்டான், வேணா அவனுக்கு ஒரு 500 ரூபா அப்புறம் ஃபைன் கட்ட வச்சுட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். தன் குழந்தையே இவன் சின்ன தப்பு பண்ணினா கூட ராஜ்யம் அப்படின்னு வந்துட்டானா, அந்த தன்னுடைய குழந்தையே ஆனா கூட அவனுக்கு அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாளாம். இது அயோத்தியாவில் உள்ள ஒரு நீதி. இந்த நீதி வேணுமே இல்லையா? என் குழந்தை அப்படிங்கிற அந்த அபிமானத்துல பிரத்தியார் குழந்தை எல்லாம் போட்டு திட்டி தலையில அடிச்சு குட்டி எல்லாம் பண்ணிட்டு தன் குழந்தைன்னு வரத்த அந்த ஒரு தான் ஆடாட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் சொல்லுவாளே, அது இருக்கப்படாது. அப்படி இல்லையா? அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மந்திரிகள் நீதிமான்களா இருக்கலாம். அப்போ அந்த அயோத்தியால நீதிமான்களா இருக்கிறதுனாலயே என்ன தெரிஞ்சுட்டு இருக்காளாம், பிரம்மத்தால க்ஷத்ரம் காப்பாற்றப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. சகிதம் பிரம்ம க்ஷத்ரம் பாது, தெரியுமா? சாக்கையில தானே வருது.
சரி பரவாயில்ல. ச இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாதுதா இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாது. எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? வரும் உங்களுக்கு நம்ம பாடத்துல சமீதியில தான் வரும் நினைக்கிறேன். ஆமா சமீதியில தான் வரும், 3ஆம் காண்டத்துல வரும் இது. அதாவது நம்ம இதெல்லாம் ஹோமத்துக்கு எடுக்கக்கூடிய மந்திரத்துல சொல்லிட்டு இருக்கோம். அது வேதத்துல இந்த ஜயாதி ஜயாதின்னு ஒரு ஹோமம் பண்ணுவா. எஜுர்வேதக்கார மட்டும்தான் அந்த ஹோமம் இருக்கு, ஜெயாதி ஹோமம். எந்த ஹோமம் முடிஞ்சாலும் கடைசியில ஜெயாதி ஹோமம், கர்ணம் சமிருத்தியா இருக்கிறதுக்காக ஜெயாதி ஹோமம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு நிறைய ஆகுதிகள் விடுவார். கிட்டத்தட்ட 40க்கு மேல ஆகுதிகள் வரும். அதுல வரும் ருதாஷார்கந்தர்வஸ்தஸ்ய ஔஷதயோ அப்சரசோ நாம ச இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாதுதா இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாந்து தஸ்மை ஸ்வாஹா தாபிய ஸ்வாஹா அப்படின்னு இது ரிப்பீட்டா இப்படியே வந்துட்டு இருக்கு. இதுல என்ன சொல்றதுன்னா, இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாது தாயிதம் பிரம்ம க்ஷத்ரம் பாந்து. பிரம்மத்தால பிரம்மம் வந்து க்ஷத்திரத்தை காப்பாத்துறது. பிரம்மம்னா என்ன, க்ஷத்திரம்னா என்ன? பிரம்மம் க்ஷத்திரத்தை காப்பாத்துறது, பிரம்மம் க்ஷத்திரத்தை காப்பாத்துறது என்ன சொன்ன சும்மா சொல்லிட்டு போனா புரிய வேண்டாமா இல்லையா? பிரம்மம் க்ஷத்திரத்தை காப்பாத்துறது, பிரம்ம க்ஷத்திரத்தை காப்பாத்துறதுன்னா என்ன? பிரம்மம் என்ன க்ஷத்திரம்? பிரம்மங்கிறது புத்தி. பிரம்மம்னா அறிவு, நாட் ஈவன் புத்தி, அறிவு. பிராமணாள் க்ஷத்ரியால காப்பாத்துறாள் அப்படின்னு வெளிப்படையா பார்த்தா என்னுடைய அர்த்தம் வரும். க்ஷத்ரியால் பிராமணால் ஆசிரியிச்சு ராஜ்ய காரியம் பண்றா. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே உலக அரசியல்லையே நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்மின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா. இந்த ஆர்மிங்கிறது கூட ஜுடிஷியலுக்கு கீழே தான். ஆர்மி ஐஏஎஸ் பெருசா ஐபிஎஸ் பெருசா? ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. ஐபிஎஸ் அப்படிங்கிறது போலீஸ் சர்வீஸ் தானே. போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இருக்கு. ஐஏஎஸ் பிரிச்சா ஐபிஎஸ் பிரிச்சா அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல முதல்ல வரப்பட்டவளுக்கு ஐஏஎஸ் கொடுப்பான், அந்த ரேங்க் லிஸ்ட்ல அடுத்தது வரப்பட்டவளுக்கு ஐபிஎஸ் கொடுப்பான். இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் அறிவு. போலீஸ் அப்படிங்கிறது க்ஷத்ரம், பலம். இன்னைக்குமே இது இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பலம் அறிவை மீறிடப்படாது. பலம் அறிவை மீறிடப்படாது. பலம் வந்து அறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதுக்குத்தான் பலம் மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல யார்கிட்ட பலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அறிவு வேணும் இல்லையா? அதுக்குத்தான் அந்த அறிவோட கூடி இருக்கக்கூடிய பலத்துக்குத்தான் பராக்கிரமம்னு பேரு. அது யார்கிட்ட எப்ப எந்த இடத்துல பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. சோ பார்த்துக்கோ, பிரம்மம் க்ஷத்திர முகமா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா. பிரம்ம க்ஷத்திரம் அஹிம்சந்தஸ்தே கோஷம் சமபூரையன்னு அப்படின்னு சொல்றா. பிரம்மத்தையும் க்ஷத்திரத்தையும் ஹிம்சை பண்ணாம இந்த கோஷத்தை பூர்த்தி பண்றா. அதாவது 2 தோஷம் இருக்கு. 2 பேருடைய தனத்தை அபகரிச்சுக்கோமான தோஷம் அப்படின்னு சொல்றது. ஒண்ணு பிராமணர்களுக்கு மாத்தி வச்சிருக்கப்பட்ட பிரம்மதாயம். 2ஆமத்தது கோவிலுக்கு மாத்தி வச்சிருக்கப்பட்ட தேவதாயம். பிரம்மதாயம் தேவதாயம் எப்படின்னு 2 பேர் சொல்றது. பிரம்மதாயத்தையும் தேவதாயத்தையும் யாரு தொட்டாலோ அவ மகா பாபிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம இந்த 11th டே ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, செத்து போனதுக்கு அப்புறம் 11ஆம் நாள் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பசுமாட்டு காளக்கண்ணு குட்டிய அவிழ்த்து விடுற ஒரு வழக்கம் உண்டு. கோவிலுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப இங்க பண்ற முடியாதா, அதனால என்ன பண்றா, தேங்காயை வச்சு காளக்கண்ணு குட்டியா இமேஜின் பண்ணி உருட்டி விடுறது. அதனால இப்ப என்னன்னா வாழ்க்கையில 2 வாட்டி தேங்காய் உருட்டு கிடைக்கிறது. ஒண்ணு தலைங்குக்கு, இன்னொன்னு இதுக்கு. தேங்காய் வச்சு உருட்டி விடுறோம். அங்க சொல்லும்போ அது காளக்கண்ணு குட்டிட்ட அந்த அந்த ஸ்லோகம், அந்த இடத்துல பிரயோகம் எப்படி இருக்குன்னா, 4 திசைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி விடுவா. முதல்ல கிழக்கு திசையை சொல்லி விடுவா, அப்புறம் தெற்கு திசையை சொல்லி விடுவா, அப்புறம் மேற்கு திசையை சொல்லி விடுவா, அப்புறம் வடக்கு திசையை சொல்லி விட்டுட்டு சொல்லுவா, எந்த பிராச்சியா திசைக்கு போய்க்கோ, உரிச்சியா திசைக்கு போய்க்கோ,
எந்த திசைக்கு வேணா போ, ஆனா என்ன வேணா சாப்பிடு, ஆனா ஜாக்கிரதை, பிரம்மதாயத்தையும் தேவதாயத்தையும் ஒழிக தவிர்த்து பாக்கி என்ன வேணா மிச்சம் என்னத்தை வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லி. பிரம்மதாயத்தையோ அதாவது ஒரு ஆத்துல ஒரு உண்டியல் போட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு உண்டியல் போடுறதுன்னு வச்சிருக்கோம், இருக்கும் பல வீடுகள்ல இருக்கும். இல்லைன்னா குலதெய்வத்துக்கு உண்டியல் போடுறதுன்னு வச்சிருப்பான், சில்லறையா போட்டு இருப்பா. திடீர்னு சில்லறை தட்டுப்பாடு வந்துடும், நமக்கு சில்லறை தேவை வரும், ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வேணுமே அப்படின்னு நினைச்சு அந்த சில்லறைக்காக இதை திறக்க ஆரம்பிப்பேன், இதை எடுக்க ஆரம்பிப்பேன். அந்த சில்லறை வேணுமே அப்படின்னு எடுக்க தொடங்குவேன். அப்புறம் பார்த்தா சரி பகவானுக்கு தானே அப்புறம் போட்டுக்கலாம், போட்டது எடுப்பேன். அது மகா பாபத்துல கொண்டு போய் கழிச்சிக்கும். சில்லறைக்காக கூட அது திறக்கப்படாது, அதுக்கு தேவதாயம்னு பேர். சில்லறைக்காகவே பகவானுக்கு நம்ம வீட்டிலேயே குலதெய்வத்துக்கோ வெங்கடாச்சலபதிக்கோ போட்ட உண்டியலை திறந்து அதை நம்மளுடைய செல்ஃபிஷ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்படாதுன்னா ஹெச்ஆர்என்சி எல்லாம் இருக்கே, ஹெச்ஆர்என்சி காரோட கதி என்னதோ ராமாவரம் வஸ்து. அதுல இருந்து இருக்கிற பைசா என்ன பண்றான்னா தேவதாயத்துக்கும் பிரம்மதாயத்துக்கும் தவிர மற்ற எல்லா செலவுக்கும் பயன்படுத்துறான். இங்க கோஷத்தை எப்படி நிறைக்கிறா அப்படின்னா பிராமணர்களுக்கோ தேவதைகளுக்கோ மாத்தி வச்சதுக்கு எந்த தோஷமும் வராம கோஷத்தை நினைச்சு சுதீக்ஷ தண்டாகா அப்படின்னு இருந்து சந்தி விக்கிரகத்தை பண்றதுக்கு தெரிஞ்சவாளா இருந்து ஜாக்கிரதையா இருக்கா, தூக்கத்துல கூட ஜாக்கிரதையா இருக்கு. ஏஷு சுப்தேஷு ஜாகிரதி அப்படின்னு வருது, தூக்கத்துல கூட ஒரு கான்சியஸாவே தூங்கணும். அப்படி இருக்கு அந்த மந்திரிகள். அதே மாதிரி ரித்திக்குகள் தசரதனுக்கு அமைஞ்சிருக்கா. வசிஷ்டர், வாமதேவஸ்ச, காஜாபாரிஹி, அத கஷ்யபா, காத்தியாயனஹா, சுயக்ஞஸ்ச, கௌதமோ, விஜயா ததான்னு 8 ரித்திக்குகள் 8 மந்திரிகளோட கூட தசரத மகாராஜா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். மந்திரிபிர்மந்திரஹிதோ நிவிஷ்டைஹி பிரதோனுரக்தை குசலை சமர்த்தைஹி சபார்த்திவோ தீப்திமவாபயுக்தஹ தேஜோமயோகபிரிவோதிதோர்க்கஹ. சூரியனை மாதிரி ஜொலிச்சுண்டு எந்த விதமான குறையும் இல்லாம ஜாம் 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 அப்படின்னு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி முடிச்ச வால்மீகி தசரதனுடைய உள்ள இறங்கி பார்க்கிறார். உண்மையிலேயே ஒரு ராஜாவால எப்படி குறை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். உடனே நன்னா தெரியறது அப்படியே இருந்தாலும் பூர்ணமா குறை இல்லை அப்படிங்கிறது இல்லை, ஒரு குறை இருக்கு அப்படின்னு தொடங்குறார். தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மக்ஞஸ்ய மகாத்மனஹ சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரஸ்சுதஹ. லௌகீகமா எல்லா சௌக்கியமும் இருக்கலாம், அப்பவும் உள்ளுக்குள்ள திறந்து பார்த்தோம்னா ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிம்மதிக்காக தேடிண்டே இருக்கும்படியா தான் இருக்கும். ஏசி இருக்கும், கார் இருக்கும், 1க்கு 4 வீடு இருக்கும், பேங்க்ல நிறைய டெபாசிட் இருக்கும், பணத்து மேலே தூங்குவோம், ஒண்ணு வேணும்னு சொன்னா கொண்டு வரத்துக்கு 10 பேர் இருப்பா, எல்லாம் இருக்கும். எப்படி இருக்காய் அப்படின்னு கேட்டா மேலோட்டமா சொல்லுவேன், நல்லா இருக்கேனே அப்படின்பா. அவனை உட்கார வச்சு கேட்கணும், உண்மையா சொல்லு, எப்படி இருக்காய் சொல்லு. ஏன் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாறும். நல்ல அழுத்தி கேட்கணும், எப்படி இருக்காய், எப்படி இருக்காய் சொல்ல. அது ஏன் கேட்கிறாய், எல்லாம் இருக்கு, எல்லாம் சுத்தில எல்லாம் இருக்கு. டாக்டர் வரைக்கும் ஆத்துல வேலைக்காரால வச்சிருக்கிற மாதிரி டாக்டர் கூட ஆத்திலேயே வச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்க முடிய மாட்டேங்கிறது.
ஒருத்தன் மெடிக்கல் செக்கப்புக்குன்னு போறான். நல்ல டாக்டர் கிட்ட மெடிக்கல் செக்கப்புக்குன்னு போறான். டாக்டர் கேட்டார், உங்களை பார்த்தா பெரிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல டாக்டர், எனக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணணும், அது ஒரு வியாதியா வந்துட்டு இருக்கு. சும்மா செக்கப் பண்றது புரியுறதா? அது சும்மா போய் செக்கப் பண்றது அது ஒரு ஃபேஷனா வந்துட்டு இருக்கு. அவா போறா மெடிக்கல் செக்கப் பண்றா, இவா போறா. நிறைய இடத்துல இப்போ ஃப்ரீ செக்கப்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. இந்த ஃப்ரீ செக்கப்ஸ் அப்படின்னு ஏன் எழுதி வச்சிருக்கான்னா, பிசினஸ் படிக்கிறது, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது. ஃப்ரீயா வந்து செக்கப் பண்றதே எந்த சரீரமாகட்டும், சரி பிறந்த குழந்தையுடைய சரீரமாகட்டுமே, அதை கூட செக்கப் பண்ணா என்னாவது ஒரு ரோகம் அதில் இருக்கத்தான் இருக்கு. ரோகம் இல்லாத ஒரு சரீரத்தை பத்தி நினைச்சே பார்க்காதீங்க, ஏதாவது ஒரு ரோகம் இருந்துட்டு தான் இருக்கும். உள்ள கூர்ந்து பாக்குறது ஏதாவது ஒரு ரோகம் இருக்கும். ரோகம் இல்லாத சரீரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப அதுக்கு தான் இந்த பிசினஸ் இழுக்கிறதுக்காக ஃப்ரீ செக்கப்னு அங்கங்க எழுதி வச்சிருக்கா. இது தெரியாத முட்டாள் நம்ம ஜனங்க ஃப்ரீயா கிடைச்சா ஃபினாயிலே சாப்பிடலாமே சொல்லிட்டு செக்கப் பண்றதுக்கு போறது. பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ரோகிதான். அதுக்குள்ள ஒரு வாட்டி பிரவேசிச்சுட்டு வந்தாச்சா அதுக்கப்புறம் ரோகிதான். அவ்வளவுதான், ஏதாவது இருக்கும். சோ அந்த ஒருத்தன் போறான், செக்கப்புக்குன்னு போறான். டாக்டர் சொன்னார், உனக்கு செக்கப்போட அவசியம் எல்லாம் இல்லையே, உன்னை பார்த்தா பெருசா ரோகம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல டாக்டர், எங்க பக்கத்தாத்து மாமா செக்கப் பண்ணிருக்காரு, எங்க அந்தாத்து பக்கம் மாமா செக்கப் பண்ணிருக்காரு, எங்க ஆத்து மாமி ரொம்ப போட்டு என்ன தொல்லை பண்றா, அதனாலே எனக்கு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இல்லையே நான் கேட்கறேன், உனக்கு செக்கப்புடைய தேவை இல்லையே நான் சொல்றேன் இல்லையா. ஏன் டாக்டர் அப்படி சொல்றேன்? சரி உன்னை பார்த்தாலே தெரியறதே, உனக்கு நான் சரி 2-3 கேள்விகள் கேட்கறேன், அதுக்கு மாத்திரம் நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு வேணமான செக்கப் வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன இவனை சமாதானப்படுத்துறதுக்குன்னு ஒரு மனோரோகத்தோட வந்துட்டாங்க. அந்த செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனோரோகம் அவனுக்கு வந்துடுத்து, பாதிச்சுடுத்து. ஒரு ஷீட் எடுத்தார், கேட்டார் அவன்கிட்ட, உனக்கு நேரத்துக்கு பசிக்கிறதா கேட்டார். நேரத்துக்கு பசிக்கிறதா? என்ன பசிக்கிறது டாக்டர்? சரி பசிக்கிறத சாப்பிட முடியறதா? ஏன்னா பசின்னு ஒண்ணு இருக்கும், ஆகாரம் உள்ள இறங்காத ஒரு ஸ்திதி இருக்கும். பசியே இருந்தாலும் கண்ணு முன்னாடி ஆகாரமே இருந்தாலும் உள்ள இறங்காதுன்னு ஒரு ஸ்திதி இருக்கும். உனக்கு சாப்பாடு இறங்க முடியும், உள்ள போறதா? என்ன போறது டாக்டர்? டிக் போட்டுட்டார். அடுத்து எடுத்தார், தூக்கம் வருதா கேட்டார். ஆமா டாக்டர், டெய்லி நல்ல தூக்கம் வருது. சரி தூங்கினா தூங்க முடியறதா? நல்லா தூங்க முடியறது. நடுவில் எந்திரிக்கிறையா? இல்லையே, தூங்கியாச்சானா அவ்வளவுதான். யானை வந்து மிதிச்சா கூட எந்திரிக்க மாட்டேங்கிற. அதுக்காக என் பொண்டாட்டி என்னை போட்டு திட்டிகிட்டே இருக்கா, இப்படித்தான் இப்படி தூங்குறாரோ அப்படின்னு என்னை போட்டு திட்டிகிட்டே இருக்கா. டாக்டர் 2-3 டிக்கெல்லாம் போட்டார். ஏயா உன்னை வச்சு நான் தான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா உனக்கு செக்கப் பண்ணணும்னு இருக்கியே, நீ என்ன பண்ணி இந்த பாக்கியத்தை அடைஞ்சாய் அப்படின்னு நான் தான் டெஸ்ட் பண்ணி மற்றவாளுக்கு அந்த மருந்து தான் நான் தான் சொல்லணும். உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி மருந்து சொல்லலாம், உன்னை செக்கப் பண்றதுக்கு உண்டான தேவையே இல்லை. ஏன்னா நேரத்துக்கு பசிக்கிறது, நேரத்துக்கு தூக்கம் வருது, பசிச்சா சாப்பிட முடியறது, ஆகாரம் இறங்குறது, அதே மாதிரி படுத்தா தூங்கிடுறாய் அப்படின்னா இதை விட பேரு என்னப்பா கிஃப்ட் உனக்கு வேணும்? உனக்கு ரோகமே இல்லை போடா அப்படின்னு நினைச்சார் டாக்டர். நேரத்துக்கு சாப்பிட்றதும் நிம்மதியா தூங்குறதுங்கிறது ஆத்தியாத்மிகமா பார்த்தேன்னா அந்த நிம்மதியை அடையணுங்கிற அந்த ஸ்திதி தான், இந்த ஈஸ்வரன் அடையணுங்கிற அந்த ஸ்திதி தான், இந்த பகவான் அடையணும். ராகசாக எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்துடாது. எல்லாம் இருக்கு ஆனா எல்லாம் இருந்துடாது. அப்படி எல்லாம் இருந்துட்டானா அப்புறம் அவனே தெய்வம் ஆயிடுவனே. ஆனா ஒரு மனுஷ ஜென்மனுடைய உத்தேசம் என்னன்னா, தானே தெய்வமா மாறுறதுதான் ஒரு மனுஷ ஜென்மனுடைய உத்தேசம். நீ மகான்யாசங்கள்லாம் சொல்ற இல்லையா, பிரஜனனே பிரம்மா திஷ்டது பாகோர் இல்லையா சொல்ற இல்லையா, இந்திர திஷ்டது அப்படின்னு சொல்ற இல்லையா. இது ஏன் சொல்றாய்? இது ஏன் சொல்றோம் நம்ம? மகான்யாசம் அப்படின்னு சொல்லி பிரஜனனத்துல பிரம்மா இருக்கட்டும், கைகள்ல இந்திரன் இருக்கட்டும், அப்புறம் கண்ணில சூரியன் இருக்கட்டும், அப்படி இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? கர்ணயோகோ அஸ்வினோதிஷ்டேதாம், காதுகள்ல அஸ்வினி குமாரர்கள் இருக்கட்டும் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இந்த சரீரத்தை பூராவே தேவமயமா மாத்திர ப்ராசஸ் தான் மகான்யாசம் அப்படிங்கிற ப்ராசஸ். சரீரத்தை அந்த இடத்துல
இந்த சாதாரணமான இந்த பஞ்சபௌதிகமா இருக்கப்பட்ட சரீரத்தை சொல்லலைங்க, அங்க ஒரு தேவமயமான ஒரு சரீரத்தை உருவாக்கி எடுக்கிறதுன்னு சொல்லணும். கொஞ்சம் கவனிச்சுங்கோ, ஒன்று பார்த்தோங்கோ, புரியும் புரியாம போகாது. திருப்பி திருப்பி சொல்றேன், என்ன கேட்கறது புது விஷயம், எனக்கு நல்லா தெரியும். இந்த சொல்றது அம்பட்டும் புது விஷயம், கேட்கறது புதுசு அப்படிங்கிறதுனாலயே 2-3 வாட்டி இதே கேட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் உள்ள இறங்கும். அது நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் சொல்றேன். அப்படி ஏன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சும்மா சாதாரணமா கதையே சொல்லிட்டு போனா போறாதா அப்படின்னு கேட்கலாம். ராமாயண கதை இங்க யாருக்கு தெரியாது? ராமாயண கதை பகவான் ஒரு நாளாக பார்த்து ஒரு 100 நாள் கொடுத்திருக்கார், கொஞ்சம் உள்ள இறங்குறதுக்காக. யாரோ சொன்னா போல் இருக்கு, ரொம்ப தத்துவமா இருக்கு, உள்ள ரொம்ப இறங்க முடிய மாட்டேங்கிறது, எங்க கதையா கேட்டா தேவையில்லை அப்படின்னு கதையை சொல்றேன், கதையும் சொல்றேன். ஆனா கதை மாத்திரம் கேட்டு ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், கதை மாத்திரம் கேட்டு கதை இல்லாம போயிடக்கூடாது. அதுக்குள்ள கம்பீரம் என்ன, இது சமுத்திரம் இவ ரத்னாட்டியம்ங்கிறத ராமாயணம் சமுத்திரம் மாதிரி இருக்கு, கதை மேலோட்டமா தான் இருக்கு, உள்ள வீழ்ச்சி டீப்பா இறங்கினா விஷயம் கிடைக்கிறது. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கப்பட்டு இத்தனை பேரும் என்னையும் சேர்த்து பாக்கியம் பண்ணிருக்கோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இப்படி ஒரு சிந்தனை பண்றதுக்கு பகவான் வைக்கிறார், இந்த சிந்தனையை உங்களை கேட்க வைக்கிறார். சொல்றதுக்கு எனக்கும் பாக்கியம் இருக்கு, கேட்கறதுக்கு உங்களுக்கும் பாக்கியம் இருக்கு. இது அப்படித்தான் ராமாயணம். அதனால ஏன் சொல்ல வந்தேன், பாகவதத்துல சொல்றத ராசக்கிரீடை கேட்டிருப்போம். இந்த ராசக்கிரீடையில பார்த்தேன்னா கோபிகைகள் இந்த ஊன சரீரத்தால ஊன கண்ணால கிருஷ்ணனை பார்த்தாள் அப்படிங்கிறது இல்லை. அவ இந்த குணமயமான தேகத்தை விட்டாள் அப்படின்னு வருது. ஜகுஹூ குணமயம் தேகம். இந்த குணமயமான இந்த திரிகுணமயமான சத்துவரசஸ்தமோ குணமான இந்த தேகத்தை விட்டு ஒரு பிரேமமயமான ஒரு தேகத்தை எடுத்துண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வருது கோபிகை ராசக்கிரீடையில. பகவான் அதுதான் பரமஹம்சர் சொல்றத, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றத பகவான நேரடியா பார்த்தவர். விவேகானந்த சுவாமி கேட்டிருக்கீங்க இல்லையா, விவேகானந்த சுவாமி பரமஹம்சரை பார்த்த உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, நீங்க பகவானை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எனக்கு பார்க்க முடியுமா கேட்டார். நல்லா பார்க்க முடியும். அப்ப சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், நீ என்ன பார்க்கற மாதிரி நான் உன்னை பார்க்கற மாதிரியை விட இன்னும் நல்லா பார்க்க முடியும். சோ வாட், இந்த கண்ணால பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். அதே பரமஹம்சர் தன்னுடைய இன்னொரு சிஷ்யன் கிட்ட, மகேந்திரநாத் குப்தா அவர்கிட்ட சொல்றார், எம் அப்படின்னு சொல்லுவாரு, அவர்கிட்ட சொல்றார், பகவான் அவர் கேட்கிறார் பரமஹம்சர்ட்ட, பகவான் இந்த ஊன கண்ணால பார்க்க முடியுமா கேட்கிறார். ஸ்ட்ராங்கா சொன்னார். நான் எப்படி சொல்லுவேன் அதை, எனக்கு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஆனா போட்டு உடைச்சா முடியாதுன்னு சொன்னது யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சரே. ஆனால் அதுக்கு இந்த ஊனமா இருக்கப்பட்ட இந்த பாஞ்சபௌதிகமான இந்த சரீரத்தால பகவானை பார்க்கறது இல்லை, அதுக்கு பிரேமமயமான ஒரு கண்ணு வேணும் அப்படின்னு. அந்த பிரேமமயமான அந்த கண்ணைத்தான் பகவத்கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்தாருன்னு வருது. ஏன்னா சாதாரண பாருங்க, பகவான பார்க்கறது ஒண்ணு இருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கு நம்ம எல்லாம் கோவில்ல போய் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை கல்லா பாக்குறவாள் இருக்கா இல்லையா, அந்த கல்லா பாக்குற மாதிரி தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனை மனுஷனா பார்த்துட்டு இருக்க. கூடவே இருக்கிற கிருஷ்ணனை திடீர்னு விஸ்வரூபம் எடுத்தான் கிருஷ்ணன். திடீர்னு விஸ்வரூபம் எடுத்த உடனே அர்ஜுனனுக்கு தெரியலை. அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் கேட்கிறான், தெரியறதாடா கேட்ட உடனே தெரியலையேடான்னு. உடனே கிருஷ்ணன் சொன்னான், திவ்யம் ததாமிதே சக்ஷு அப்படின்னு உனக்கு நான் ஒரு திவ்யமான சக்ஷுச தரேன், கண்ணை தரேன் அப்படின்னு. அந்த திவ்யமான சக்ஷுசுக்கு தான் ஞானம்னு பேரு, பிரேமம்னு பேரு. அந்த திவ்யமான கண்ணாலத்தான் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனால பார்க்க முடிஞ்சதுன்னா, இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தை பத்தி உண்டான நினைவை இழக்கிறது தான் பகவானை பார்க்கறதுக்கு உண்டான வழி. இந்த சரீரத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா, பகவான சரீரம்ங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா ஈஸ்வரனை பார்த்துட முடியாது.
அப்ப இங்க தசரதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, தசரதனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஊனமான இந்த சரீரத்தை விட்டு எனக்கு பகவானை அடையணுமே, பகவானை அடையணுமே, பகவானை பார்க்கணுமே, பகவானை கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கான். அதுதான் தசரதன். புத்திரன் வேணும், புத்திரன் வேணும்னு கதையா சொன்னாலும் அந்த புத்திரன் அப்படிங்கிறது பகவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். தசரதன் பரம முமுட்சுவா இருக்கான். அதுவும் அந்த முமுட்சுவா இருக்கிறத, முமுட்சுத்துவம் இருந்தா கூட சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணுவேன் எனக்கு ஆனா பகவானை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன சந்த சரக்கா? நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் ஆனா எனக்கு பகவானை கிடைக்கணும் அப்படின்னா அது என்ன சந்த சரக்கா? பகவான் நான் ஒன்னே விடமாட்டேன், என் காம குரோதங்கள் எல்லாத்தையும் வச்சுப்பேன், எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு நேரத்துக்கு நான் எனக்கு எப்ப தோணுறதோ அப்பதான் ஏந்திருப்பேன், எப்ப என்னெல்லாம் தோணுறதோ என்னெல்லாம் திங்க தோணுறதோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எல்லாத்தையும் தப்பெல்லாம் என்னெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாத்தையும் பண்ணுவேன், இந்திரிய சுகங்களுக்கு என்னெல்லாம் இந்திரியத்துக்கு எதெல்லாம் சுகம் கொடுக்கறதோ அதெல்லாத்தையும் பார்ப்பேன், அதெல்லாத்தையும் கேட்பேன், அதெல்லாத்தையும் நுகருவேன், அதெல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கிடைக்கிறதுக்கு பகவான் என்ன சந்ததிருக்கா? 10 கிடைக்குமா பகவானு? பகவான் எப்பேற்பட்டவன்? பகவானை கிடைக்கணும்னு ஆசைப்படப்பட்டவன். எப்படி ஒரு பரீட்சையில பாஸ் ஆகணும்னு நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படப்பட்டவன் அந்த பரீட்சையை மாத்திரமே சிந்தனை பண்ணிட்டு இருப்பனும். அது மாதிரி பகவானை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டப்பட்டவன் பகவானை மாத்திரமே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா தான் பகவான் கிடைக்குமே ஒழிய அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் எல்லாத்தையும் தொட்டுக்கிறேன் 10 பகவானை வச்சுக்கிறேன் அப்படின்னா பகவான் ஏமாத்திட்டு ஒரே விடுவன். அப்படி கிடைக்கிறது இல்லை. நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நீ எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு சொல்றது இல்லை. தியாகராஜ சுவாமிகள் ஆகட்டும், பகவானை பார்த்த எல்லாருமே எனக்கு இந்த சரீரமே நான் இழப்பேன், எனக்கு ஒன்ன பார்க்காத இந்த சரீரமே வேண்டாம் அப்படின்னு இந்த சரீரத்தை தியாகம் பண்றதுக்கு முற்பட்டார். பகவான் சாட்சாத்காரம் கொடுத்தார் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ தசரதன் அப்படிங்கிற பேரு அதுக்கு அநியோச்சியமா இருக்கு. என்ன 10 இந்திரியங்கள் மேலே நல்ல கண்ட்ரோல் உள்ளவன், கட்டுப்பாடு உள்ளவன். இந்த 10 இந்திரியத்தையும் கட்டி வச்சிருக்கான், பறக்க விடுறதில்லை. இந்த 10 இந்திரியம் எதுக்காக இருந்தா பகவானுக்காக பயன்படுறானா மாத்திரம் நீங்கள் வெளியில வாங்கோ, இல்லாட்டா அப்படியே உள்ள இருங்கோ, உங்களை அழிச்சு விடுச்சுடுவேன் அப்படின்னு அந்த தீவிரத்தை. எனக்கு ஈஸ்வரன் பகவான் தான் வேணும், எனக்கு ஈஸ்வரன் தான் வேணும் அப்படிங்கிறது தீவிரதை. காளியே அம்மா நீ கல்லாக இருந்தா உன்னை பூஜை பண்ணிட்டு காரியம் இல்லை, நீ உண்மையிலேயே இதுல நீ இருக்க நீ கல்லா இருக்கவும் விடாது அப்படின்னு எப்போ என்ன பார்க்க போறேன், எப்போ என்ன பார்க்க போறேன், எப்போ என்ன பார்க்க போறேன், எப்போ என்ன பார்க்க போறேன், எப்போ என்ன பார்க்க போறேன்னு அழுது 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 அழுதும் 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 தரிசனம் கொடுக்கல. இது வந்த உடனே தன்மையிலேயே தனக்கு ஒரு வெறுப்பு வந்து அந்த காளிக்கு அங்க பக்கத்துல பலி கொடுக்கறதுக்கு வச்சிருந்த அந்த வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க போறார் அப்படின்னு உடனே அந்த இடத்துல சின்மயமா தரிசனம் கிடைச்சது. காளியினுடைய தரிசனம் சின்மயமா கிடைச்சது. அப்பவும் ஊனக்கண்ணால் இல்லை, சின்மயமா பாக்குறாருன்னு சொல்றது. அப்ப அந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பையே இழக்கிறதுக்கு தயாரானத்தான் பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறத. எல்லாம் இருக்கட்டும், ஏதோ கோவிலுக்கும் போறேன், வம்பும் கேட்கிறேன், ராமாயணம் கேட்கிறேன் அப்படின்னா ராமாயணம் கேட்கிற ராமாயணம் பிரயோஜனப்படாது. அதை நிறுத்தினாத்தான் ராமாயணம் கேட்கறத இந்த ராமாயணத்துக்கு கேட்கிற வழியாவே உள்ள ராமன் பிரகாசம் ஆகும். எப்படி தசரதனுக்கு அந்த பேரை கொடுத்திருக்கிறதுக்கு காரணமே 10 இந்திரியத்தை நல்லா கட்டி போட்டு வச்சிருக்க. அது மாத்திரம் இல்லை, சர்வம் நிறைஞ்சு இருந்தா கூட இந்த நிறைஞ்சிருக்கிறது ஒன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு ராமனைத்தான் வேணும், எனக்கு பகவான் தான் வேணும் அப்படிங்கிற அந்த திருட நிச்சயம் உள்ளவன் தசரத மகாராஜா. அந்த திருட நிச்சயம் என்ன பண்றது பாருங்கோ. திருட நிச்சயம் மம லாலப்பியமானஸ்ய புத்திரார்த்தம் அப்படிங்கிறான். எனக்கு லாலனை பண்ணணும், எனக்கு மம லாலப்பியமானஸ்ய சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமி தி மதிர்மம. அதனால எனக்கு லாலனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சுமந்திரரை கூப்பிட்டு சொல்ல, சுமந்திரர் வசிஷ்டரை கூப்பிட்டு வரார். வசிஷ்டர் வந்தார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். இதுக்கு குழந்தை வேணுமே அப்படிங்கிறார். இந்த இடத்துல குழந்தைங்கிறது ஏதோ லௌகிகமான ஆசை நினைச்சுக்காதீங்க. இந்த இடத்துல குழந்தை இஸ் ஈக்குவல் டு பகவான். இந்த இடத்துல எனக்கு பகவான் அடையணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம்
தசரதனுக்கு பகவான் அடையணுமேங்கிற அந்த எண்ணத்துல கூட மாத்திரம் இல்லை, அது யார்கிட்ட போய் சொல்லணும் அவா கிட்ட போய் சொல்றார். அதுல என்ன சொல்றார், லாலப்பிய மானசியாங்கிறார். எனக்கு லாலனை பண்றதுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். மீன்ஸ் வாட், எனக்கு நல்லா எனக்கு சரணாகதி பண்றதுக்கு எனக்கு அடைக்கலமா ஒரு ஈஸ்வரன் வேணும். லால லப்பு அப்படின்னு ஒரு தாத்து என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னா, லப்பு அப்படின்னா கூப்பிடுறது சொல்லுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. லப் வெக்தாயாம் வாச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தாது பாடத்துல. அப்படி பார்த்தேன்னா எனக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பகவான் நாமா வேணுமே அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுல இருந்து வருது. உபதேசம் வேணுமே, ஏன்னா மந்திர ரூபத்துல பகவான் இருக்கான், அந்த மந்திரமா கிடைக்கணுமே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு பகவான் வேணுமே அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டர் சொல்றார், அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டார். உடனே சொன்னார், அஸ்வமேதம் பண்ண போறேன். கடைசியில் அங்க வந்துட்டோம். என்ன பண்ண போறேன்னு சொன்னார், அஸ்வமேதம். அஸ்வமேதம் முதல் பாகம் சொல்றேளா, சொல்லாமா? சாங்கிரகண்யேஷ்டியாயஜதே संवत्सरमेवावृन्दे मम जीवते ऊर्ध्वमेवावृन्दे चित्रानक्षत्रं भवते चित्रं वा एतत्कर्म अश्वमेधस्समध्ये पुण्यनामधेन नमते श्री இருக்கட்டும். இது வேதத்துல சொல்லப்பட்ட அஸ்வமேத பாகம். வேதம் எதை சொன்னாலும், வேதம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் மூணா காட்சி கொடுக்கும், மூணா தரிசனம் தரும். அந்த மந்திரம் ஒன்னு கர்மமயமான ஒரு தரிசனம் தரும், இன்னொன்னு உபாசனாமயமான ஒரு தரிசனம் தரும், இன்னொன்னு ஞானமயமான ஒரு தரிசனம் தரும். அது எந்த மந்திரமா இருக்கட்டும். இது இந்த அஸ்வமேதத்தை யாகமா பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு, கர்மமா இருக்கு. அப்போ அஸ்வம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குதிரையின் அர்த்தம் வரும். குதிரையை வச்சு கட்டி குதிரையை அவிழ்த்து விட்டு கடைசியில் அந்த குதிரை இப்படி சுத்திட்டு வந்து லாஸ்ட் இந்த ராஜாவும் ராணியுமா, இது பிராமணால் பண்ணக்கூடிய யாகம் இல்லை, க்ஷத்ரியால் மாத்திரமே பண்ணக்கூடிய உயர்ந்த யாகம். கலியில் இது அஸ்வமேதம் பண்றதுக்கு இல்லைன்னு வேதமே சொல்லிடுத்தோம். அதாவது கர்மமா பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லிடுத்தோம். அப்ப சாஸ்திரம் சொல்லிடுத்தோம். மானசீகமான அஸ்வமேதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது க்ஷத்ரியால் மாத்திரம் பண்றதல்ல, அது ராஜசீக குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள் எல்லாருமே பண்றது அந்த ஞானமயமான அஸ்வமேத யாகம். இந்த மந்திரம் ஞானமயமான அஸ்வமேத யாகத்துக்கு உண்டான மந்திரமும் கூடத்தான். சோ அப்போ அஸ்வமேதம் அப்படிங்கிற அந்த வாக்குக்கு மாத்திரம் அர்த்தம் என்னங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டு முடிச்சிடுவோம், நாளைக்கு பாக்கி வச்சுப்போம். அஸ்வமேதம் அப்படின்னா அஸ்வம்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம். எப்பவுமே நான் சொல்லுவேன், சம்ஸ்கிருத பாஷையில ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மாத்திரம் கிடையாது. ஸ்வஹா ஸ்வஹா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல நாளைன்னு அர்த்தம். நாளை, ஸ்வஹான்னா நாளை. நேத்திக்கு சொல்றதுக்கு ஹியா அப்படின்பா. பரஸ்வஹா அப்படின்னா நாளான்னைக்கு, அதுக்கு பரஸ்வஹா. சோ நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சேர்த்து வச்சுக்காம இருக்கக்கூடிய ஸ்திதிக்குத்தான் அஸ்வஹா. பாவத்தையோ புண்ணியத்தையோ நாளத்தைக்கு நாளத்தைக்கு நாளத்தைக்குன்னு சேர்த்து வச்சுக்காம இப்போ இந்த க்ஷணம் இதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான் பிரம்மஜானம், பிரம்மானுபவம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் அனுபவிக்கிறது தான் பிரம்மானுபவம் அப்படின்னு சொல்றத அஸ்வஹா அப்படின்னா நாளைங்கிறது இல்லை அப்படின்னு எண்ணிடணும். அதனால என்னன்னா சேர்த்து வச்சிருக்கப்பட்ட, அப்ப பகவான அடையறதுக்கு ஒரு வழித்தான் இருக்குன்னு வேதம் சொல்றது. நானிய பந்தா வித்யதே அனாயா அப்படின்னு சொல்லிட்டு ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகைனேகே அமிர்தமான சுகு அப்படின்னு சொல்றத நாளைக்கு 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 எனக்காக இருக்கட்டும், நாளன்னைக்கு எனக்காக இருக்கட்டும், நாளத்தைக்கு எனக்காக இருக்கட்டும் அப்படின்னு சேர்த்து 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 வச்சுக்காம சர்வத்தையும் இப்பவே இந்த க்ஷணமே லௌகிக விஷயத்தை பூரா இந்த க்ஷணமே
அதாவது பாபத்தையும் புண்ணியத்தையும் பேசிக்கலி இந்த க்ஷணமே அப்படியே தியாகம் பண்ணிட்டு பாபமோ புண்ணியமோ எந்த விதமான லௌகிக விஷயமும் இல்லாம எல்லாத்தையும் மேத்தியம் பண்றது, அதான் எல்லாத்தையும் மேதம் பண்றது, எல்லாத்தையும் ஞானம் அப்படிங்கிற அக்னியில போட்டு தகனம் பண்றதுக்கு தான் அஸ்வமேதம் அப்படின்னு பேரு. அதாவது கையில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட்டுறது, பேசிக்கலி ஈகோ இல்லாம இருக்காது. இந்த ஈகோ தானே நம்மள நாளத்தைக்கு யோசிக்க வைக்கிறது. ஈகோ தானே நாளைக்கு அந்த இன்செக்யூரிட்டி கொடுக்கறது, நாளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி கொடுக்கறது எது? இந்த ஈகோ, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம். அந்த அகங்காரத்தை நாளைக்கு அப்படிங்கிறது இல்லாம பண்ணி அந்த அகங்காரத்தை அப்படியே அக்னியில, ஞானம் அப்படிங்கிற அந்த அக்னியில ஆகுதியா கொடுக்கறதுக்கு தான் அஸ்வமேதம்னு பேரு. அதனாலேயே வேதம் இந்த கர்மத்தை என்ன சொல்லிதுன்னா ஆச்சரியம்னு சொல்லிது. இதுதானே பெரிய ஆச்சரியம். இப்படி பண்ண முடியாது, ஈகோ இல்லாம பண்றதுக்கு ஒரு கர்மாவை சொல்றதே, இப்படி ஒரு ஈகோ இல்லாம ஒரு கர்மாவை பண்றானே அதுதானே ஆச்சரியம் சொல்லிடுது. சித்திரங்கா ஏத கர்மா, இந்த கர்மம் சித்திரம், சித்திரம் தான் ஆச்சரியம் அர்த்தம். எப்படி இருக்கு, சித்திரமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. என்ன இதுதான் ஒன்னு ஈஸ்வரன் கூட சேர்க்க வைக்கிறதா இருக்கு, சமிருத்திய கொடுக்கிறது. ஏத் சித்திரங்கா ஏத கர்ம எதஸ்வமேத சமிருத்தியை அப்படின்னு அந்த உயர்ந்த ஸ்திதியை இது கொடுக்கிறது. இந்த உயர்ந்த ஸ்திதியான ஈஸ்வரனை அடைய வைக்கிறதுங்கிறத கொடுக்கக்கூடிய பாகம் இந்த அஸ்வமேதம். என்ன ராஜாவே எதுக்காக அஸ்வமேதம் பண்றான்னா புண்ணியத்தையும் பாபத்தையும் இல்லாம பண்றதுக்காக. அதே சொல்றேன், அஸ்வமேதம் பண்றது சர்வ பாபத்துக்கு உண்டான பிராயசித்தம் அப்படிங்கிறத, எங்கெல்லாம் பாபத்துக்கு உண்டான பிராயசித்தம் வருதோ அது எல்லாத்தையும் புண்ணியத்துக்கு உண்டானதும் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா பகவானை அடையறதுக்கு பாபம் எந்த அளவுக்கு தடையோ அதே அளவுக்கு தடைதான் புண்ணியம். பாபம்ங்கிறது இரும்பு சங்கிலி, புண்ணியம்ங்கிறது ஸ்வர்ண சங்கிலி, ரெண்டும் கட்டுதான். அப்போ புண்ணிய பாபம் இல்லாத ஸ்திதியில மாறுறதுக்கு ராஜா அஸ்வமேதம் பண்றார். நாளைக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் நாளைக்கு வர முடியும், நாளைக்கு ஆரம்பத்துல இந்த அஸ்வமேத மந்திரத்தினுடைய வியாக்கியானமும் ராமாயணத்துக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டே ஆரம்பிப்போம். அஸ்வமேதம் எப்படி ராமாயணத்துல தசரத மகாராஜா பண்றாருங்கிறத ஸ்லோகம் பை ஸ்லோகமா வால்மீகி பகவான் சொல்லி விடுறார். இதை பார்த்தா அஸ்வமேத யாகம் பண்ணிடலாம், அப்படிதான் இருக்கு காரணமா. ஆனா அதுக்குள்ள எல்லாத்துக்குமே நான் தான் சொல்றேன் இல்லையா, எந்த வேத பாகத்துக்கும் எந்த வேத மந்திரத்துக்கும் அதுக்கு கர்மமயமான ஒரு திருஷ்டி இருக்கு, அதுக்கு ஞானமயமான ஒரு திருஷ்டி இருக்கு, அதுக்கு உபாசனாமயமான ஒரு திருஷ்டி இருக்கு. அந்த உபாசனாமயமானதும் ஞானமயமான திருஷ்டியும் தான் நமக்கு இப்ப பிரதானமா இருக்கு. ஏன்னா கர்மமயமான திருஷ்டியை வச்சுட்டு நமக்கு இந்த காலத்துல கர்மாவெல்லாம் பண்ணி ஒன்னு சொல்றேன் பிளீஸ், நம்ம குழந்தைகள் நமக்கு கர்மாவை பண்ணி நம்மளை கரையேற்றுவான்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கிற காலத்துல இந்த க்ஷணத்துல இந்த சமயத்துல நம்ம நல்லதை பண்ணி ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லி ஆத்ம விசாரம் பண்ணி அந்த பிரம்மானுபவத்தை அடைஞ்சு இனிமேல் கொண்டு ஜென்மம் இல்லாம எடுத்துக்கிறதுக்கு வழிய பார்க்கணுமே தவிர்த்து அவா பண்ணி நம்ம கரையேறுவோம் இவா பண்ணி நம்ம கரையேறுவோம் அப்படிங்கிற எண்ணம் தசரதனுக்கு இல்லை. தசரதன் என்ன கேட்கிறான், எனக்கு குழந்தை வேணும் கேட்டான். எதுக்கு? நான் கம்பராமாயணத்துல கம்பன் சொல்றான் குழந்தை எதுக்குன்னு கேட்டான்னா, இந்த எனக்கு அப்புறம் இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கானோ அப்படிங்கிற விஷமத்துலதான் தசரதன் கேட்டாரே ஒழிய என்ன கரையேற்றுறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு தசரதன் கேட்கலை. அந்த காலத்துல கேட்கலன்னா அப்புறம் இந்த காலத்துல கேட்டு காரியம் இல்லை. அதனால இருக்கிறதையே அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்ந்து கரை ஏறிட்டோமா பழச்சோம். சோ அந்த எந்த பாகத்துக்குமே அந்த உபாசனா பாகம் ஒண்ணு இருக்கு, ஞான பாகம் ஒண்ணு இருக்கு. நம்ம அதைத்தான் இங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னும் 90 நாள் கிட்ட அவ்வளவுதான் இருக்கு, 90 நாள் தான் இருக்கு. இந்த 90 நாள்ல மேக்சிமம் ராமாயணத்தினுடைய என்ன சொல்ல கதையை எடுத்துவோம். கதையே இல்லாம இருக்காது. ஐயோ எனக்கு ராமாயண கதையை சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த ராம ஜனனம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போகும். அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்துடும். பட் ஆனாலும் அந்த கதையோடு கூட விஷயத்தையும் வச்சுண்டு
சில நாளைக்கு ஊறுகாய் சாதமா இருக்கும், சில நாளைக்கு சாத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்கும்படியா இருக்கும், சில நாளைக்கு ஊறுகாய்க்கு சாதத்தை தொட்டுக்கும்படியா இருக்கும். அப்படி வச்சுக்கணும். ஊறுகாங்கிறது கதை. சில நாளைக்கு கதை நிறைய இருக்கும், தத்துவம் கொஞ்சமா இருக்கும். சாதம்ங்கிறது தத்துவம்னு வச்சுக்கோங்களேன். சில நாளைக்கு ஊறுகாய் இருக்கே அப்படிங்கிறதுக்காக சாதம் போட்டுப்போம், சில நாளைக்கு சாதம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஊறுகாய் போட்டோம். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வரும். அது எப்படி போறது ஏது மாறுறதுன்னு எல்லாம் பகவான் கையிலையும் குருநாதர் கையில தான் இருக்கு, என் கையில இல்லை. ஸோ நாளைக்கு அஸ்வமேதத்திலேருந்து ஆரம்பிப்போம். நாளான்னைக்கு